ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஒரு அடிஷன் தான் பார்க்க போறோம். ஸோ அத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கணக்கு சொல்றேன். ஸோ இப்ப 3 ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 3 ஆப்பிள் இருக்கு. பிளஸ் 3 ஆப்பிள்ஸ் இருக்கு உங்ககிட்ட. ஸோ 3 ஆப்பிள்ஸ் பிளஸ் 5 ஆப்பிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 ஆப்பிள்ஸ். ஸோ டோட்டலா உங்ககிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்கு? 3 பிளஸ் 5 8 ஆப்பிள்ஸ் இருக்கு. 8 ஆப்பிள்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 3 பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 பென்ஸ் பிளஸ் 5 பேனா இருக்கு. 5 பென்ஸ். இப்ப எத்தனை பேனா இருக்கு உங்ககிட்ட? 8 பேனா இருக்கு. 8 பென்ஸ். 8 பென்ஸ். ஓகேவா? இப்ப 3 பிஸ்கெட் பாக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிஸ்கெட் பாக்கெட் நான் பிபின்னு எழுதுறேன். 3 பிஸ்கெட் பாக்கெட்ஸ் பிளஸ் 5 பிஸ்கெட் பாக்கெட்ஸ் ஈக்குவல் டு 8 பிஸ்கெட் பாக்கெட்ஸ். 8 பிபி. பிபினா பிஸ்கெட் பாக்கெட். பிபினா பிளட் ப்ரெஷர்ல. ஓகேவா? சோ இப்போ ஒரு பிஸ்கெட் பாக்கெட்ல வந்து இப்ப 5 பிஸ்கெட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அசியூம் பண்ணிக்கலாம். 5 பிஸ்கெட் பாக்கெட். 5 பிஸ்கெட் இருக்கு. ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டுக்குள்ள 5 பிஸ்கெட் இருக்கு. சோ டோட்டலா உங்ககிட்ட எத்தனை பிஸ்கெட் இருக்கு? இந்த கணக்குப்படி பார்த்தா எத்தனை பிஸ்கெட் இருக்கு? சோ இதை நான் ஓரமா வச்சிடறேன். இதை மட்டும் ஓரமா வச்சிடறேன். இப்ப நான் ஓரமா எங்க வைக்கிறது? குட்டியா சுருக்கிக்கிறேன். அவ்வளவுதான். இதை அழிச்சிடுறேன். ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப 3 × 5 பிளஸ் 5 × 5 ஈக்குவல் டு 8 × 5 எழுதலாமா? ஏன்னா இப்ப 3 பிஸ்கெட் பாக்கெட்ல எத்தனை பிஸ்கெட் இருக்கு? ஒரு பிஸ்கெட் பாக்கெட்ல 5 பிஸ்கெட் இருக்கு. இப்ப 3 பிஸ்கெட் பாக்கெட்ல 3 × 5 இருக்கும். சோ 15 பிஸ்கெட் இருக்கும். அதே மாதிரி 5 பிஸ்கெட் பாக்கெட்ல எத்தனை இருக்கும்? ஒரு பிஸ்கெட் பாக்கெட்ல 5 பிஸ்கெட் இருக்கு. அப்ப 5 பிஸ்கெட் பாக்கெட்ல 15 பிஸ்கெட் இருக்கும். சோ 5 × 5 இல்ல 15 இல்ல 25 பிஸ்கெட் இருக்கும். சோ இப்போ ஒரு பிஸ்கெட் பாக்கெட்ல 5 பிஸ்கெட் இருக்குன்னா 8 பிஸ்கெட் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கும்? 8 × 5 பிஸ்கெட்ஸ் இருக்கும். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கெட்ஸ் இதெல்லாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கெட்ஸ்னா இப்படி எழுதுறேன். பிஸ்கெட் பாக்கெட் இல்ல, பிஸ்கெட் பாக்கெட்ன்றது கவர் ஓபன் பண்ணிட்டோம். கவர் ஓபன் பண்ணதுனால இப்ப நமக்கு எத்தனை பிஸ்கெட் இருக்குன்ற கணக்கு வந்துடும். சோ இதை அழிச்சிடறேன். இப்ப தேவையில்ல இது. சோ இப்ப இந்த ஈக்குவேஷன் கரெக்டா? ஆக்சுவலா இந்த 3 × 5 பிளஸ் 5 × 5 ஈக்குவல் டு 8 × 5 ஈக்குவேஷன் கரெக்டா? நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். சோ 3 × 5 15, 5 × 5 25, 8 × 5 40. சோ 15 பிளஸ் 25 ஈக்குவல் டு 40 கரெக்ட் தான். 15 பிளஸ் 25 40 தான். 40 ஈக்குவல் டு 40. சோ இது ஈக்குவல். சோ இப்ப சப்போஸ் இதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலா இப்படிதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஒரு அடிஷன் இப்படி தான் வரும். சோ சப்போஸ் அந்த பிஸ்கெட் பாக்கெட்ல இப்ப 3 பிஸ்கெட் இருக்குன்னு வச்சுக்கலாமா? 3 பிஸ்கெட்ஸ் இருக்கு. 3 பிஸ்கெட்ஸ். ஓகேவா? 3 பிஸ்கெட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா அதே கணக்கு கொள்ளலாமா? இப்ப 3 பிஸ்கெட் பேக்கெட்ஸ் பிளஸ் 5 பிஸ்கெட் பேக்கெட்ஸ் ஈக்குவல் டு 8 பிஸ்கெட் பேக்கெட்ஸ். சோ இப்ப அந்த கணக்கு போட்டீங்கன்னா எப்படி வரும்? 3 × 3 வரும். பிளஸ் 5 × 3 வரும். ஈக்குவல் டு 8 × 3. 8 பிஸ்கெட் பேக்கெட்ல 24 பிஸ்கெட் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு பிஸ்கெட் பேக்கெட்ல 3 பிஸ்கெட் தான் இருக்கு. 5ல இருந்து நான் 3 குறைச்சிட்டேன். சோ இப்ப 9 பிளஸ் 15 ஈக்குவல் டு 24. 8 × 3 24. 24 தான். 9 பிளஸ் 15 இஸ் சேம் as 24. So 24 ஈக்குவல் 24. இது கரெக்டான கணக்கு தான் போடுறோம். சோ இதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அடிஷன். இது லைட்டா நான் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். இன்னொரு இன்ட்ரோ நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன். சோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.